உங்கள் கதைகள். ஒரு வீட்டுல மனைவி கணவரை கூப்பிட்டு, என்னங்க வீட்டுல காய்கறிகள்லாம் தீர்ந்து போயிடுச்சுங்க, அதனால ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் ஒரு 50 ரூபாய் தன்னுடைய சட்டப்பைக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தைக்கு நடக்கிறாரு. சந்தைக்கு நடந்து கடைக்கார்ட்ட எனக்கு ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அவரும் போட்டு கொடுக்கறாரு. இவரும் வாங்கிட்டு அதுக்கான காசு எடுக்கலான்னு தன்னுடைய சட்டப்பைக்குள்ள கைய விடுறாரு. அதுக்குள்ள இந்த 50 ரூபாய் காணோம். அவருக்கே தெரியாம வர்ற வழியில எங்கேயோ அந்த 50 ரூபாய் தொலைச்சிட்டாரு. உடனே ரொம்ப வருத்தப்பட்டுட்டு அந்த அந்த 1/2 கிலோ கத்திரிக்காவை அவர்கிட்டயே கொடுத்துட்டு மறுபடியும் இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப மனைவி கேக்குறாங்க, என்னங்க வெறுங்கைய வீசிட்டு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, எங்கங்க 1/2 கிலோ கத்திரிக்காய் அப்படின்னு கேட்கும் போது அந்த கணவர் சொல்றாரு, போற வழியில எனக்கே தெரியாம அந்த 50 ரூபாய் தொலைச்சிட்டேன் அப்படின்னு கவலையா சொல்றாரு. மனைவி, என்னங்க நீங்க இந்த காலத்துல இப்படி தொலைச்சிட்டீங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. கொஞ்ச நாள் போகுது. இப்ப மறுபடியும் மனைவி, என்னங்க நீங்க இந்த தடவை தக்காளி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவரும் 50 ரூபாய் தன்னுடைய சட்டப்பைக்குள்ள வச்சுக்கிட்டு சந்தைக்கு நடக்கிறாரு. போற வழியில ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி ஒரு சிறுவன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். ஏன்டா நீ அழுகுற அப்படின்னு கேட்கும் போது, என்னோட தேர்வு கட்டணத்துக்கு இதுதான் இறுதி நாள், இன்னைக்கு தேர்வு கட்டணத்துக்கு கட்டணம் கொடுக்கலைன்னா என்னால தேர்வு எழுத முடியாது அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்கான். உங்க அப்பா கொடுக்கலையாடா? எங்க வீட்டுல அப்பாவுக்கு ரொம்ப வறுமை, அதனால என்னால தேர்வு கட்டணத்தை கேட்டா கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. இன்னும் ரொம்ப அழுதுட்டு இருக்கான். சரி விடு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சட்டப்பைக்குள்ள இருந்த 50 ரூபாய் எடுத்து அவனுக்கு கொடுத்துட்றாரு. இப்ப மறுபடியும் இவர் வீட்டுக்கு வந்துடுறாரு. இப்ப மனைவி கேக்குறாங்க, என்னங்க இப்பயும் வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க, நீங்க அந்த 1/2 கிலோ தக்காளி அப்படின்னு கேட்கும்போது நடந்தது இவர் சொல்றாரு. உடனே மனைவியும் மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. சரிங்க, நல்லங்காரியம் தானே பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. தடவையும் அந்த 50 ரூபாய் இழந்துட்டு வந்திருக்கான். 2 பேரும் வருத்தப்பட்டாங்க. இந்த தடவையும் அந்த 50 ரூபாய் இழந்துட்டு தான் வந்திருக்கான். 2 பேரும் மகிழ்ச்சி அடைஞ்சிடுறாங்க. இங்க ஒரு திருக்குறள், ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கள் தாமுடைமை வைத்திறக்கும் வன்கணவர். கூடியவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு கொடுப்பதால் வரும் இன்பத்தை அறிய மாட்டார்கள், ஆதலால் அனைவரும் பிறர்க்கு கொடுத்து மகிழ்வித்து மகிழ்வோம். நன்றி.